ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சார் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ கிடையாது. உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சிங்கப்பூரில் டெம்பனீஸில் இருக்க ஐக்கியா ஸ்டோர் தான் போயிருக்கோம். இன்றைக்கி நம்மளில் நிறைய பேர் ஐக்கியா ஸ்டோர் இருக்குது தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். அதுக்காக தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே வீடியோ எடுத்திருக்கேன். ஐக்கியானா என்ன, என்ன இருக்கும், நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வர பாருங்கள். இந்த ஐக்கியா ஸ்டோருமே உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த ஸ்டோர் வச்சுருக்காங்க. இப்போ இந்தியாவிலையுமே பெங்களூரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐக்கியா ஸ்டோரில் என்ட்ராகி லெவல் 1 வந்திருக்கோம். ஐக்கியா ஹோம் ஃபர்னிஷிங் தான் எழுதியிருக்கோம். ஆனால் எல்லாமே இருக்கும். நம்ம கிச்சன் ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். நம்ம இங்கே ஐக்கியா ஸ்டோருக்குள்ளே வந்துட்டா டைம் போகிறதே தெரியாது. நாங்கள் இப்போ இதுக்குள்ளே என்டர் ஆனது 7 o'clock என்டர் ஆகியிருக்கோம். நம்ம ஐக்கியாக்குள்ளே என்டர் ஆகும்போதே ஒரு எல்லோ கலர் பேக் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை நம்ம கேரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் அப்பப்போ நம்ம பார்க்குறப்ப எடுத்து நம்ம அந்த பேக்கில் போட்டுக்கணும். இது ஹால் செட்டப்பு. அப்படியே நம்ம வீட்டில் எப்படி நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவோட இது மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. கேபினெட்டு எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் டேக் இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே இந்த மாதிரி ஒரு டேக் இருக்கும். ரெட் கலரில் எழுதியிருப்பாங்க ரேக் என்ன அப்படிங்கிறது. நம்ம அதை ஃபோட்டோ எடுத்துக்கணும். நம்பரும் இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுட்டு நம்மளாக தான் போய் இந்த கபோர்டு இப்போ நமக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு போய் நம்ம எடுத்தோன்னா கரெக்டாக இதே கபோர்டு நமக்கு அங்கே வந்து தனித்தனியாக இருக்கும். நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு இந்த சோஃபா வேணும் அப்படின்னாலுமே அதில் டேக் இருக்கும். அதே மாதிரியே நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக கீழே குடோனில் போய் நம்ம அந்த ரேக்கு ஃபைன் பண்ணி அந்த நம்பரும் ஃபைன் பண்ணால் எடுத்துக்கலாம். டோர் டெலிவரி பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ட்ரக்கு புக் பண்ணிக்கலாம். ஓன் வெஹிக்கிள் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்க்க போகிறது புதுசாக இருந்தது. நம்ம டேபிள் சேரில் எல்லாம் நம்ம கார்னரில் வந்து நமக்கு இடித்து விடும். அந்த மாதிரி இடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நியூவாக அந்த ப்ராடக்டை பார்த்தோம். ஐக்கியாவுக்கு எப்போ வந்தாலுமே நியூவாக ப்ராடக்ட்டு நிறைய வந்துட்டே இருக்கும். நாங்களுமே ஐக்கியா வந்து 1 year ஆச்சு. போர் அடித்தா ஐக்கியாவுக்கு தான் வருவோம். ஐக்கியாவை பொறுத்தவரை நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்குகிறோம், சோஃபா, பெட்டு அந்த மாதிரி வாங்கும்போது நம்ம நல்லா தொட்டு ஃபீல் பண்ணி படுத்து அதுக்கு பிறகு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோர்லேயே வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக ரூலர் வச்சுருக்காங்க. பேப்பரில் உள்ள ரூலர் வந்து அது நம்ம வந்து டைனிங் டேபிள் வாங்கணும், பெட்டு வாங்கணும் அப்படின்னா நம்ம இதில் மெஷர் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு நம்ம எடுத்துக்கலாம்.
இது ஒரு நியூ திங்ஸாக நான் பார்த்தேன். சணலில் பேஸ்கெட் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பேஸ்கெட்டு $15 போட்டிருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருக்குது, என்னோடய ஒப்பீனியன் அது. நெக்ஸ்ட்டு கிட்ஸு செக்ஷனுக்குள்ளே வர்றோம். இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க சீலிங்கில். முன்னெல்லாம் எங்கள் வீட்டில் பிள்ளைங்க வந்து ஐக்கியாலாம் போகும்போது கண்டிப்பாக அவங்களும் கூடவே வருவாங்க. இப்போல்லாம் வளர்ந்ததுனால வரமாட்டேங்கிறாங்க. அங்கே என்ன இருக்குது எங்களுக்கு, நாங்கள் என்ன சுற்றி பார்க்க போகிறோம், நாங்கள் வர முடியாது அப்படின்ட்டு வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் இது கிட்ஸாக இருக்கும்போது இந்த கிட்ஸு செக்ஷன் வந்தாங்கன்னா டாய்ஸ் எடுத்து விளையாடுறதும், பெட்டில் எல்லாம் படுத்து பிறல்றது, இப்போ எல்லாம் செட்டிங்லாம் மாற்றிருக்காங்க. கொஞ்சம் உள்ளே நுழைஞ்சு போகிற மாதிரி, அதாவது குகைக்குள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி அந்த மாதிரியெல்லாம் முதல்ல செட் பண்ணியிருந்தது 10 இயர்ஸ் பேக்கு. இப்போ கிடையாது அந்த மாதிரி, அதை எடுத்துட்டாங்க போல இருக்குது. லாஸ்ட் டைம் வரும்போது கூட இருந்தது. நாங்கள் பேசிக்கிட்டு தான் வந்தோம். இந்த செக்ஷன் வந்தாலே நாங்கள் அந்த பழைய ஞாபகம் தான் வரும். லெவல் 1 முடிச்சுட்டு நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் போகலாம். நான் பேசிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடித்த மாதிரி ஆயிரும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை எண்டு வர பாருங்கள். நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் இருக்குது.
காஃபி டேபிள் மேட் இது. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெருமனன்னு சொல்லுவாங்க பானையெல்லாம் தூக்கி வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போவும் யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரில. டேபிள் மேட்டு இது எல்லாமே $3 அந்த மாதிரி ரேஞ்சில் போட்டிருந்துச்சு. 4 பீஸ் $9ன்னு போட்டிருக்கு. ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆணுச்சு. இந்த டேபிள் மேட்டு எல்லாமே மூங்கில் குச்சியில் செஞ்சுருக்காங்க. அதனால் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ட்ராவல் பண்ணுறதுக்கான பேக்ஸ் எல்லாமே கூலர் பேக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்குமே புதுசாக இருந்தது. இது என்னென்னா க்ரீன் டீ மாதிரி பேக் இருக்குதுல்ல, அதை இதுக்குள்ளே வச்சு நம்ம ஹாட் வாட்டரில் போடுறதுக்காக உள்ளது இது.
நம்ம கபோர்டு வாங்கணும், சோஃபா வாங்கணும் அப்படின்னால நான் ஒன்று ரெட் கலர் டேக் மாதிரி ஒன்று காமிச்சிருப்பேன். அதில் எழுதியிருக்கோம் ரேக் 2, ரேக் 1 நம்பர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கோம். அதை வச்சு நம்ம இந்த குடோன் மாதிரி இருக்குதுல செல்ஃப் நிறைய இருக்கும் திங்ஸ் எல்லாம், அதில் நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது இந்த மாதிரி செக் பண்ணி நம்ம இந்த பாக்ஸாக இருக்கிறத தான் நம்ம எடுத்துகிட்டு போய் பில் போடணும். ஐக்கியா ஸ்டோரை ஃபுல்லாக சுற்றி டயர்ட் ஆயிருச்சு. டைம் பார்த்திங்கன்னா 8:45 ஆச்சு. ஸோ டின்னர் டைம்ங்கிறதுனால ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனோம். ஐக்கியா போகிறீங்க, பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே உங்களுக்கு பேக் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ எல்லாம் மேன் பவரே ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக மிஷினே எல்லாமே செஞ்சிருது. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகிற பிளேஸில் இந்த ஃபுட் கோர்ட் இருக்குது. நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி நம்ம அங்கே நின்று சாப்பிட்டுட்டு டயர்ட் ஆகாமல் வீட்டுக்கு வரலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பெரிய திங்ஸாக ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணலை. சும்மா போர் அடித்ததுனால ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் ஐக்கியா போனோம். போனதுக்காக திங்ஸ் வாங்கினோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன திங்ஸ் இருக்கோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆயில் ஃபில்டர் தான் வாங்கினேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன். இப்போ இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிது. $3 போட்டிருந்தது. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். முறுக்கு, அப்பளம், வத்தல்லாம் சுட்டுட்டு நம்ம அந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி வைக்கணும். நம்ம சும்மா தான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். எப்படி இருந்தாலுமே உள்ளே உங்களுக்கு அடியில் கருப்பாக சின்ன சின்ன தூள் மாதிரி எல்லாம் கிடக்கும். அதெல்லாம் இதில் ஃபில்ட்ராகி நீட்டாக நமக்கு கிளியர் ஆயிலாக கிடச்சிரும். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இருந்தது அப்படின்னா ஐக்கியா பக்கத்தில் இருந்ததுன்னா ஐக்கியா ஸ்டோரில் போய் வாங்கிக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டீமர் ஸ்டாண்டு. இது நிறைய தடவை ஐக்கியா போகும்போது பார்த்துட்டு வந்துடுவேன், வாங்க மாட்டேன். இந்த தடவையும் போய் பார்த்தேன், இருந்தது. ஹஸ்பண்ட் இந்த தடவையாவது வாங்கிக்க அப்படின்னு சொன்னதுனால இதை வாங்கிட்டு வந்தேன். இதை யூஸ் பண்ணி நான் குக் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு இந்த பவுல் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. இதே மாதிரியே வுட்டில் இருக்குது. நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைகிறதுக்கானது. அதுக்குமே ஐக்கியாவில் தான் வாங்கினேன். அதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது பார்த்த உடனே பிடிச்சிது. அதனால் இந்த பவுல் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு கேண்டிலு.
நெக்ஸ்ட்டு வாங்கினது தாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. வீட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. இது வந்து நம்ம சேர்லாம் இருக்குல்ல, ஹார்டாக இருக்க சேரில் குஷன் வைக்கிறதுக்கானது. இது நல்லா இது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி அதை வந்து மாட்டியிருக்கேன் எங்கள் வீட்டில் சேரில் அப்படிங்கிறத. வுட்டன் சேரில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப லாங் ஹவர்ஸ் வந்து சிட் பண்ணிவிட்டு வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்க ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐக்கியா சுற்றி பார்க்காதவங்களும் சுற்றி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்ஜாய் பண்ணிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.